சொல்லிட்டு சரிங்க. நான் என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்க. நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. வியாபாரத்தை கவனி. பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. இதெல்லாம் கணக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து பீஸை கொடுக்குற வேலையடா. புரியலையே. யார் அவங்க தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற. என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே. சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு, கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? இந்த பொழப்புக்கு நாண்டு தொங்கலாம். தொங்கு லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட், I am your dad. Linga baby, if you are bad, I am your dad. நீ பாசமா வண்டி ஓட்ட கொடுக்குறேன்னும் போது யோசிச்சுடா. நீ சொன்னோன்னு வந்தேன் பாத்தியா, நான் ஒரு லூசு. இப்ப சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ஃபியூச்சர்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த மாதிரி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க தான் அடுத்த சிஎம் ஆவீங்க. அப்புறம் இன்னும் ஒருத்தர் கமெண்ட் அந்த கமெண்ட்டை சொல்லிட்டு கேமரா சிரிக்காம இருக்க பார்க்கலாம். இந்த லூசு நாளை என்ன பிரச்சனை போதும். வலிக்குதுன்னு விட்டேன்னு வச்சுக்க, வாழ்க்கையே மிஸ் ஆயிடும். வலியை தள்ளி வச்சு தண்ணியை குடிச்சிட்டு எழுந்து கலக்கு. ஆல் தி பெஸ்ட். செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயசா நம்பணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். அப்படியா? அது மாதிரி நிறைய பண்ணிட்டோம், வேற பண்ணலாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சொல்லுங்க மேம். சொல்லுங்க. பரவாயில்லையா? அடுத்தது எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த எண்ணத்துக்கு சொந்தக்காரருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால் இந்த பிறந்த நாளிலே அவருக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். அவருக்குமா? ஆமாம். எப்போதாவது ஒரு முறைதான் அவர் மேடையில் இது போன்ற பொன்மொழிகளை உதிர்க்கிறார். கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசினார்னு நினைக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அருமையான கண்டென்ட்டை கொடுக்குறாரு. அதனால் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ மைக்கை பிடிச்சி திருவாளர் தனுஷ் அவர்கள் அடிக்கடி பேச வேண்டும் என்பதை இந்த பிறந்த நாளிலே அவருக்கு கோரிக்கையாக வைத்து அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போவோம். சார், நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள நேற்று யாரெல்லாம் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினேன் சார். அதில் விஷால் ரசிகர்கள் ஃபோன் அடிச்சு, அரசியலுக்கு வந்து பல வருஷமா அரசியல் பண்ணிக்கிருக்காரு, அவர் பேரை நீங்கள் எப்படி சொல்லாம விட்டீங்க? அதுலேயும் இன்னொரு ஆள் வேற எனக்கு திமுகலேருந்து ஃபோன் அடிச்சு, வருங்கால சூப்பர் ஸ்டாரு இன்பநிதி அவர்களை எப்படி நீங்கள் விட்டு வந்து எப்படி அரசியல் பேசலாம் அப்படின்றாங்க சார். இன்பநிதி ஃபஸ்ட்டு நடிக்கிட்டோம் இல்லை, அதுக்கப்புறம் அவர் பண்ணலாம். விஷால் விடுவிட்டு போனது உள்ளபடியே வருத்தம் தான். ஏன்னா இவங்க எல்லாம் இப்போ தான் வர்றாங்க. விஜய்லாம் புதுசு, சுயேட்சையாக இடைத்தேர்தலே நின்னவர் விஷால். சரியா? தேர்தல்னு சொன்னால் எந்த தேர்தலாக இருந்தாலும் போய் போட்டிடுவார். தயாரிப்பாளர் சங்க தேர்தல்னா போய் முன்னாடி நிற்பார். நடிகர் சங்க தேர்தல்னா முன்னாடி நிற்பார். ஆர்கே நகரில் இடைத்தேர்தல்லாம் அங்கே போய் முன்னாடி நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதியை குறிப்பிடாமல்
விட்டது நம்முடைய குறைதான். அவருக்கு உடல்நிலை சரியில்லையே, அதனால கொஞ்சமாக இதோட நிறுத்திக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்கு போவோம். சுவாகா சுவாகா சுவாகா. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன்.